அண்மை செய்தி. டெல்லி கார் வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். டெல்லி செங்கோட்டை முதலாம் வாயில் அருகே மாலை 6:52 மணியளவில் வாகனம் ஒன்று மெதுவாக வந்து நின்றதாகவும், சாலையில் சிக்னலுக்காக அந்த வாகனம் காத்திருந்தபோது வெடி விபத்து நிகழ்ந்ததாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தை தொடர்ந்து அருகிலிருந்த மற்ற வாகனங்களும் சேதமடைந்ததாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. டெல்லி வெடி விபத்தை தொடர்ந்து பீகாரிலும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், விவரங்கள். டெல்லி காவல்துறை கமிஷனர் சதீஷ் கோல்ச்சா தற்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். அதில் சரியாக 6:52 மணி அளவில் ஒரு வாகனம் என்பது சாலையில் நகர்ந்து வந்தபடியே அங்கு இருந்த ரெட் லைட்டில் நின்று இருக்கின்றது. சரியாக அந்த ரெட் லைட்டில் நின்று கொண்டிருந்த போதே அந்த வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அவர் சொல்வதிலிருந்து ஒரு விஷயம் உறுதியாகி இருக்கிறது. அந்த வாகனத்தில் இருந்த ஏதோ ஒரு பொருள் வெடித்ததால் தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெடி என்பது ஏற்பட்ட உடனேயே அருகில் இருந்த மற்ற வாகனங்களும் சேதமடைந்திருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை தடயவியல் நிபுணர்களும் அமைப்புகளும் அந்த இடத்தில் வந்து குவிந்திருப்பதாகவும், அவர்கள் தொடர்ச்சியாக ஆதாரங்களை சேகரித்து வருவதாகவும் தெளிவாக போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே கடை நடத்தி வந்த நபர்கள் அல்லது மற்ற நபர்களிடம் காவல்துறையினர் விசாரணை என்பதையும் நடத்தி வருகிறார்கள் என்பதையும் காவல்துறை கமிஷனர் சொல்லி இருக்கின்றார். 4 தடயவியல் குழுக்கள் அங்கு வந்திருப்பதாகவும், அவர்கள் ஒவ்வொரு பொருளாக தடயவியல் ஆதாரங்களை சேகரித்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். காவல்துறையின் கமிஷனருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது மிக மிக முக்கியம். 6:52 மணிக்கு இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கின்றது. நகர்ந்து வந்த வாகனம் ரெட் சிக்னலில் நின்று கொண்டிருந்த பொழுது இந்த வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அதனை அடுத்து அருகில் இருந்த மற்ற வாகனங்களும் வெடித்து சிதறியிருக்கிறது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அந்த வாகனத்தை இயக்கி வந்தது யார் என்ற மிக முக்கியமான கேள்வி எழுகின்றது. சரியாக டெல்லி செங்கோட்டை பகுதிக்கு வந்தவுடன், அதுவும் குறிப்பாக ஒரு ரெட் லைட் இடத்தில் வந்தவுடன் ஏன் வெடித்தது என்ற இன்னொரு மிக முக்கியமான கேள்வியும் எழுகின்றது. அந்த இடத்தில் அந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள், அந்த சிக்னலில் மட்டுமே நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்திருப்பார்கள். இவ்வளவு பெரிய விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் அஞ்சுவது போலவே தொடர்ச்சியான துரதிருஷ்டவசமான தகவல்கள் என்பது கிடைத்து வருகின்றது. நிரஞ்சன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.